ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும், மைண்ட்ஃபுல்னஸும் கிரவுண்டிங்கும் உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். உங்களை நீங்கள் வந்து உங்கள் தாட்ஸை வந்துட்டு வேவரிங் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கும், நிறைய யோசிக்காமல் இருக்கிறதுக்கும், நீங்கள் வந்து நேச்சரில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கிரவுண்டிங் பண்ணுங்கள், ஒரு கார்டனிங் பண்ணுறது அந்த மாதிரி. நீங்கள் வந்து ரொம்ப லேசாக இருக்குது, சில இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மனசு ரொம்ப லேசாக இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற இடத்துக்குலாம் நீங்கள் போயிட்டு வரும்போது கொஞ்சம் அதிகமாக டே டு டே லைஃப்பில் வந்துட்டு அதிகமாக உங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்பையும் உங்கள் மனசு கொஞ்சம் அமைதியாகும். ஸோ அது எல்லாத்தையும் பண்ணுங்கள். உங்களோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே எடுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து விக்ட்ரி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எடுத்தோன்னே நம்ம வந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணி அப்படியே பயங்கரமாக மாங்க் மாதிரி நம்ம மனசை வந்து கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க முடியாது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம அட்டைன் பண்ணிடலாம். ஸோ அப்படி தான். அதேமாதிரி இது வந்து ரெகுலராக அப்படியே ஒரே மாதிரி எனர்ஜி வந்து மெயின்டைன் ஆகும், லெவல் ஆஃப் எனர்ஜி வந்து மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எவ்ரிடே லைஃப்பில் வந்துட்டு அது சாத்தியமும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். பட் நம்மளால் வந்து நியூட்ரலாக அதை மெயின்டைன் பண்ண முடியும். எவ்வளோ டவுனாக போனாலும் சரி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். நான் இந்த எனர்ஜி லெவல்ஸ் பற்றி, அப்புறம் எப்படி வந்து த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றியும், ஒரு ஹையர் கான்ஷியஸ்க்கு எப்படி நம்மளை எடுத்துகிட்டு போகிறது, நம்மளோட எனர்ஜி வந்து ஹை லெவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரெசண்ட்டில் இருக்கிறது, அதாவது இந்த வீடியோவுக்கு இப்போ சொல்கிறேன். நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருந்து பாருங்களேன். இந்த ப்ரெசண்ட்டில் இருங்கன்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம், ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அதை நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். சில நாள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா அந்த ப்ரெசண்ட்லேயே இருக்கிறதுனால மற்ற விஷயத்தை பற்றி யோசிக்காமல் மைண்டை எந்நேரமும் எதுலையாவது ஒரு விஷயத்தில் வந்து என்கேஜ் பண்ணி வச்சுட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு அது நடத்தி முடிக்கிற வரைக்கும் அது மேக்ஸிமம் நான் அதை பண்ணவே மாட்டேன். ஆனால் மைண்ட் லெவலில் அது வந்து ஏற்கனவே நடத்தி முடிச்சிட்ட மாதிரி ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்குக்கான எல்லா ஸ்டெப்ஸையும் நான் மைண்டில் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்துடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் இருக்கிறதுக்கு இப்போவே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போவே வந்து அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் போடுவோம், ஆனால் உண்மையிலே அது நடக்காது. அப்போ நம்ம இந்த ப்ரெசண்ட்டை லாஸ் பண்ணிடுறோம் தானே அர்த்தம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துட்டு ஃப்யூச்சரில் என்ன பண்ணணுமோ அதை அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெசண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். மெயினாக வந்து இந்த மொபைல்லாம் இல்லாமல், நெட்வொர்க் இல்லாமல் கொஞ்சம் நேரம் உட்காரணுன்னு நினைப்பேன். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நிறையா என்னோடய லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. ஸோ ப்ரெசண்ட்டில் வாழ்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ப்ராக்டிஸ் தான். அதுவுமே ப்ராக்டிஸ் தான். தாட்ஸ் நிறையா வந்துகிட்டே தான் இருக்கும், பட் அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்காம சரண்டர் பண்ணிவிட்டு வரது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாட்ச் பண்ணணும். போக போக அந்த தாட்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும், அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும். அப்புறம் பாதியாக அது கட் ஆகும், அது முழுசாக வராது. அதை தடுக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் அதை கவனிக்கும்போது ஓகே, மைண்ட் வந்து நிறைய விஷயம் சொல்லும், நெகட்டிவாகவும் சொல்லும், பாசிட்டிவாகவும் சொல்லும். அப்போ ஓகே அண்ட் தென் அப்புறம் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து நீங்கள் அதை வாட்ச் பண்ணுறப்போ, யாரோ நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்களே, நம்மளை ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாட்ஸ் அப்படியே கம்மியாகிறது நீங்களே பார்ப்பீங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை அதை குறைக்க நினச்சோம்னா அப்போ வந்து அது கண்ட்ரோல் ஆகாது, தாட்ஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ அதனால் அதை நான் பண்ண மாட்டேன். ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் குறைப்பேன். மேக்ஸிமம் அதை வாட்ச் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக அதை பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸும் நின்றுச்சு ஒரு இடத்துல. ஸோ செல்ஃபாக ஜட்ஜ் பண்ணுறதை நிறுத்தினதுக்கப்புறம் மற்றவங்களையும் வந்து ஜட்ஜ் பண்ணுறது நின்றுச்சு. ஸோ இப்படி நம்ம யாரை பார்க்கும்போது எல்லோரும் இங்கே ஒரு சோர்ஸ்லேருந்து வந்தவங்க தான் அப்படின்னு நம்ம அந்த உணர்வு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த உணர்வு ரீதியாக எப்போ நம்ம அதை ஃபீல் பண்ணுவோன்னா, இந்த ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ் இல்லாத போது மட்டும்தான். அப்போ தான் சோல் வந்து ஆங்கர் பண்ணும். ப்ராக்டிஸ் வேணும், கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வேணும். ஸோ கிரவுண்டிங் டெக்னிக் பண்ணுங்கள், பேர் ஃபுட்டில் நடங்க, அந்த மாதிரி
மேக்ஸிமம் வந்து இயற்கையோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் நடக்கும். உங்களோட லைஃப்லேயும் சரி, உங்கள் மனசளவில் நிறைய மாற்றம் நடக்கும்.